பார்க்குறோம். அரசியல் விமர்சனம் சாதாரண விஷயம் தான். ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணும்போது தான் நம்மளை மெருகேற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? பொதுவாக திமுகவுடைய ட்ரிக்ஸ் எல்லாமே குறுக்கு வழியிலேயே இருக்கு. ஸ்டில் அவர் நடிகர் தான் அந்த படம் வர வரைக்குமே. பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. ஆனால் அரசியல் பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே தான் தலைமையிலேயோ தன்னை சார்ந்த ஒரு அரசியலோ அப்படிங்கிறதை நோக்கி பயணித்தார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். ஆக்சுவலாக உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்களுடைய அடுத்தடுத்தான மக்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், மக்கள்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், திமுக அரசை பத்தி விமர்சனம் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாமே நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் தலைவரா இதெல்லாம் சரியான போக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் எல்லா கட்சிகளுக்கும் முன்னதாகவே பிரச்சாரத்தை தொடங்கி தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்கள் பிரச்சனைகளை, அந்தந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளை குறித்து மக்கள் மத்தியில் அவங்களோட குறைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்குது, திமுக வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, அப்போ அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் சரி செய்து கொடுப்போம் அப்படிங்கிற உறுதியையும், விவசாயிகளை நோக்கி அவங்கள எப்படி பார்த்துக்கணும், ஏன்னா அவர் ஒரு விவசாயியாக இருக்கிறதுனால, அப்புறம் நெசவாளர்கள் ஒரு துறை கூட விடலை, எல்லா துறை வாரியாக எல்லார்ட்டையுமே அவங்களோட குறைகளை கேட்டு அந்த மாதிரியான ஒரு அருமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. இடையில இப்போ திமுக அது பொறுக்காம உதயநிதி அவர்கள்லாம் ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எல்லாம் வைக்கும் போது கூட, அரசியல் விமர்சனம் சாதாரண விஷயம் தானே? இல்ல, விமர்சனம் சாதாரணம் தான், அது ரொம்பவே தரம் தாழ்ந்து இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணும்போது தான் நம்மளை மெருகேற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? அதுக்காக கூட இருக்கலாம். இல்ல, அதெல்லாம் அவங்க எல்லாருமே மெருகேற்றிக்க தயாரா தான் இருக்கும். எல்லாருமே அரசியல் பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளாம யாருமே இருக்க முடியாது, ஏன்னா அது காமன். ஆனால் இதுலேயே திமுக செய்யக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது மிகவும் மோசமான விமர்சனங்களாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் ஆராசா அவர்கள் கூட இதற்கு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தாயார் குறித்தெல்லாம் பேசுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அவர்களுடைய தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வரும்போது அவங்க எந்த அளவுக்கு கீழே போயிட்டு நம்மளை தரம் தாழ்த்தி பேசுகிறாங்களோ அப்போ அவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறாரு. ஓகே, அதாவது மக்களை மட்டும் சிந்திச்சுக்கிட்டு மக்களை நோக்கி பயணம் செய்யும் போது இவங்க கொடுக்குற இடையூறு இருக்கு பாருங்க, அதையும் தாங்கி அதற்கும் பதிலடி கொடுத்து அந்த இடத்துலையும் தன்னை நிலைநிறுத்தி ஒரு நல்ல தலைவராக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த இடத்துல விமர்சனங்கள் வருது. ஆனா இந்த பிரச்சாரங்கள் மக்களை இவ்வளவு சீக்கிரமாவே, அதாவது எலெக்ஷனுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கு, இதுக்கு முன்னாடியே மக்களை சந்திக்கிறத நிறைய பேருக்கு அது ஃபெயிலியரை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்களும் சொல்றாங்க. நிறைய தகவல்களும் வெளியாகுது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? 9 மாசம் இல்லாம 6 மாதம் தான் இருக்கு. ஃபெயிலியர் எப்படி கொடுக்கும்? மக்களை சந்திப்பவர்கள் தானே தலைவர்களாக முடியும். மக்களை சந்திக்க தான் அந்த மக்களுக்கும் ஒரு தலைவருக்குமான ஒரு பாண்டு, ஒரு பிணைப்புங்கிறது அதிகமாகும். நாங்கள் நேரில் பார்த்தோம், நாங்கள் நேரில் அவரை பார்த்து இந்த பிரச்சனைகளை நேரில் சொன்னோம். ஏன்னா இப்போ ஒரு தொகுதிக்கு போகிறாங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இடங்களில் பேசுகிறதுக்கான இடங்கள்னு ஒரு இடத்த இது அமைக்கிறாங்க. குறைகளை கேட்கறதுக்குன்னு ஒரு மண்டபம் மாதிரி எடுத்து அதில் அந்த துறை சார்ந்த தலைவர்கள், அந்த அமைப்பு சார்ந்த தலைவர்கள், சங்கம் சார்ந்த தலைவர்கள், இவர்களை எல்லாம் சந்திச்சு நேரடியாக அவங்க பேச இவர் கேட்குறாரு. ஓகே, அப்போ இந்த மாதிரியான முறைகள்லாம் நிச்சயமாக ஒரு முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறதுனால இமிடியட் சொல்யூஷனும் கொடுக்குறாரு. இப்போ இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஒரு உடனடி தீர்வை அந்த இடத்துலையே கொடுத்து, இந்த நம்ம ஆட்சி வந்த பிறகு இது மாதிரி நம்ம செய்திருவோங்கிற ஒரு டிஸ்கஷன். இதற்கு 9 மாதம் 6 மாதம் 7 மாதங்கள்லாம் கணக்கு கிடையாது. எந்த மாதமாக இருந்தாலும் இந்த 4 வருட காலம், 4.5 ஆண்டு நீங்கள் சொன்னபடியே ரிவைண்ட் பண்ணிக்கிட்டாலும் 4 வருஷம் முடிஞ்சிட்டு, அப்படி 4 ஆண்டுகளாக இவங்க செய்ய தவறிய விஷயங்கள் குறித்து தான் அங்கே மக்கள் கோரிக்கையாக வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை அவர் ஏற்று அவர் செயல்படணும். இன்னும் அடுத்த கட்ட பிரச்சாரத்துல இன்னும் இதற்கான தீர்வுகளோடு மக்களை சந்திக்கலாம்ல. கரெக்ட். இதுல தோல்விலாம், இதுல ஃபெயிலியர்லாம் கிடையவே கிடையாது. ரொம்பவே பாசிட்டிவா, ரொம்பவே அருமையா மக்கள் மத்தியில மக்களுக்கான ஒரு தலைவராக, அதுவும் ஒரு சாமானிய பின்னணியிலிருந்து ஒரு திரை பிரபலமாக இல்லாம, எந்த விதமான பெரிய பின்புலமும் இல்லாமல் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து ஒரு கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி 60 ஆண்டு காலமாக அரசியலில் இருந்து ஒரு முதல்வராகவும் இருந்து இந்த அனுபவத்தை பெற்று இப்போ தமிழகத்துல ஒரு தனித்துவமான ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அவர் பல்வேறு கட்ட முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. இல்ல, அவர் உண்மையாவே ஒரு
பலமான எதிர்க்கட்சி தலைவர் தான். ஏன்னா வந்து அவருடைய ஆட்சி காலங்களும் சரி, அவர் கொண்டு வந்த திட்டங்களும் சரி, அந்த மாதிரி அவருடைய திட்டங்கள் வந்து இப்பவும் பேசுறோம் இல்லையா? தாலிக்கு தங்கமாகட்டும், ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அப்படியே அதை வந்து கொண்டு வந்த விதங்கள் வந்து இப்பவும் பலமான எதிர்க்கட்சி தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. சோ அதை விமர்சிக்கவோ இல்ல மறுக்கவோ முடியாது இல்லையா? நிச்சயமா முடியாது. ஏன்னா நேற்று கூட நான் பார்த்தேன். இன்னைக்கு கூட பார்க்கும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி, அதுல அந்த அதாவது கல்லூரியெல்லாம் படிச்சுக்கிட்டு வேலை பார்க்குற பிள்ளைகளை பத்தி ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அதுல கூட காட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மாணவன் சொல்றார், நான் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காட்டுலையும் வேலை பார்த்துட்டு நீட்டுக்கும் நானே தயார்படுத்திக்கிட்டேன். நான் வந்து எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ படிக்கிறேன்னு சொல்லி பேசும்போது, என்னப்பா இப்போ பண்ணுறீங்க? இப்போ காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் நீட்டுக்கு பயிற்சி எடுத்தீங்க, இப்போ எம்பிபிஎஸ் படிக்க போயிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க செலவுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் 7.5% இடஒதுக்கீட்டில் போனதுனால எனக்கு முற்றிலும் இலவசம். எனக்கு வந்து விடுதிக்கும் பணம் கிடையாது, கல்லூரிக்கும் பணம் கட்டலைங்கிற போது அந்த இடம் எவ்வளவு கேட்பதற்கே நமக்கு அப்படியே மெய்சில் எடுத்து போகுது. கண்டிப்பா. அப்போ எந்த குடும்ப பின்னணியும் இல்லாமல் விளிம்பு நிலையில் இருக்கிற மாணவ மாணவிகள் மருத்துவ கனவை போய் நிறைவேற்றியிருக்காங்க. அதுக்கு அந்த 7.5% இட ஒதுக்கீடுங்கிறது எவ்வளவு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த பையன் பேசும்போது மட்டும் இல்லை, நிறைய மாணவ மாணவிகள் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா இதில் நிறைய ஊடகங்கள் இருட்டடிப்பு செஞ்சு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? யாருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது? முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்மள அறியாமல், ஏன்னா மக்களை நேசிக்கக்கூடிய நபராகத்தான் நாம் இருக்கோம். மக்கள் பணியில் அரசியல் கட்சி தொடங்கி நானும் இருக்குங்கும் போது நம்மளுடைய வேலையும் நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும். இந்த ஏழை மாணவ மாணவிகள்லாம் நல்ல ஒரு படிப்புக்கு போயிருக்காங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சி. கண்டிப்பா. இதை விட என்ன வேணும்? கண்டிப்பா. அதாவது அந்த நல்ல கேள்வியும் கூட. இப்போ செலவுக்கு என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு செலவே கிடையாது, படிப்பதற்கு எந்த செலவும் கிடையாது. ஒரு மாணவனோ மாணவியோ திறமையாக நல்ல அறிவோட படித்து முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் படிக்கலாம். அதாவது உயர் படிப்பா நம்ம கருதுறது மருத்துவ படிப்பு தான். அந்த மருத்துவ படிப்பையே நீங்க இலவசமா படிக்கலாம். இப்படி ஒரு திட்டம். இது என்ன மாதிரி திட்டமா அமைஞ்சிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து சத்துணவு திட்டத்தை நம்ம இன்னைக்கு மறக்காம இருக்கோமோ, கொரோனா காலங்கள்ல எப்படி வந்து மாணவர்களை பாஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இது ஒரு திட்டமா காலத்துக்குமே. ஏன்னா வாக்குறுதியில கூடுதலா ஒரு 2.5% போட்டு 10% மாத்திரம்னு திமுக சொல்லியிருந்தாங்க. அதையே அவங்க பண்ணவே இல்லையே. ஏன் பண்ணல? காலங்கள் இருக்கு பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க நீட் ரத்து தான் முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்க. பட் அதுக்கு வந்து எங்கள்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி, ரகசியம் இருக்கு, நீட் ரகசியம் இருக்குன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் ஏமாத்தி இதெல்லாம் பண்ணாரு. ஒரு பக்கம் மாணவ மாணவிகளுக்கு தேர்வு உண்டா தேர்வு இருக்காதான்னு அந்த வருஷம் அந்த ஆட்சிக்கு அவங்க வந்த ஆண்டு வந்து நீட் ப்ரிப்பரேஷன் கூட லேட்டாக தொடங்கினாங்க. ஒருவேளை இவங்க உண்மைதான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீட்டை ரத்து செஞ்சிருவாங்க போல திமுக அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாணவ மாணவிகள் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனில் ஸ்லோவாக இருந்தாங்க. அதெல்லாம் தவறு. ஒரு விஷயத்த செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம சரியான முறையில் வாக்குறுதியாக கொடுக்கணும். இவங்க பொய் வாக்குறுதியை நீட்டு விஷயத்தில் கொடுத்ததே மிகப்பெரிய தவறு. அப்படி அவர்களால் சட்டத்தின் மூலமாக வாங்குவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் வச்சாலும் என்ன முடியுமோ அதை செய்யணும்ல. இப்போ வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்னர் வந்து கையெழுத்திடுவதற்கு முன்னதாகவே 7.5% இடஒதுக்கீட்டிற்கு கையெழுத்து போட்டுட்டாரு. ஆமா. அப்ப அதுதான் வந்து உண்மையாக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல முதல்வர். நீங்க ஒரு 2.5% இன்னும் கூட கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரிலாம் செஞ்சிருந்தா நாம வந்து குறை சொல்லக்கூடிய அரசியலை கடந்துங்க மக்களுக்கான அரசியல் என்னவோ அதை நம்ம பேச நான் முற்படுறேன். இப்போ நம்ம அந்த பிரச்சாரங்கள் சொல்லும் போது ஞாபகம் வருது, ஆம்புலன்ஸ்க்காக உதயநிதி அவர்களும் வந்து விமர்சனம் வைக்கிறதா இருக்கட்டும், கரூர் சம்பவத்துல இதை தொடர்பு படுத்தி பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பொதுவா திமுகவுடைய ட்ரிக்ஸ் எல்லாமே குறுக்கு வழியிலேயே இருக்கு. அதுதான் நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியா. அதாவது ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத ஏடிஎம்கேயோட பிரச்சார சமயத்தில் விட்டதுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட எங்கேருந்து கால் ரிசீவ் ஆனது அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட சரியான பதில் இல்லை. அந்த இடத்துல வந்து அது வேணும்னே அனுப்புனாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்திருக்கு. இப்போ கரூர் சம்பவம் பற்றி நாம் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அசம்ஷனில் பேசுறது கரெக்டாக இருக்காது. ஆனால் அவர்கள் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இங்க பயன்படுத்தியிருக்காங்கிறதுக்கு விசாரணை சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதனால அது பத்தி நம்ம விசாரணை வந்த பிறகு பேசணும்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். மேம் அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து அதிமுக தாவேகா கூட கூட்டணிக்கு போறதுக்கான 70% வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அதை பத்தி எனக்கு தகவல் தெரியாதுங்க. தகவல் தெரியாதுன்னா
ஒரு நான் முன்பிலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அவர்களுக்கே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அனுபவம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அரசியலில் இன்னும் அனுபவம் பெறலை. ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சியோட பயணம் செய்து அதன் மூலமாக அனுபவத்தை பெற்று நீங்கள் ஒரு நல்ல அரசியல் தலைவராக வர்றதுல எந்த குறையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்ல நடிகராக, உச்சகட்டமாக நல்ல பெரிய நடிகராக நீங்கள் என்ன துறையில் இருந்தீங்களோ அந்த துறையில் நீங்கள் டாப்பில் இருக்கீங்க. ஸ்டில் இன்னும் ஒரு திரைப்படம் வரப்போகுது, ஸ்டில் அவர் நடிகர் தான் அந்த படம் வர வரைக்கும். ஆமா, ஜனநாயகன். ஆமாம், அப்போ அது வரைக்குமே பெரிய நடிகராக ஆயிட்டீங்க. ஆனால் அரசியல் பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே தான் தலைமையிலையோ தன்னை சார்ந்த ஒரு அரசியலோ அப்படிங்கிறதை நோக்கி பயணித்தா அது சரியா இருக்காது. ஏன்னா நம்ம மக்களை பாதுகாக்கணும். எல்லா இடத்துலையும் நான் அதை தான் குறிப்பிடுறேன், மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. நீங்க வேணா உங்களை தலைவராக நினைச்சுக்கலாம். சரி, நீங்க நிற்பாட்ட போற கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க 234 பேரையும் நீங்க வந்து இமீடியட்டா உங்களால அடையாளப்படுத்த முடியுமா? அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி மக்களுக்கான நபர்களாக இருப்பாங்க, இதெல்லாம் இருக்குல்ல கேள்வி. விஜய் கட்சி தொடங்கும் போது 26 அவரோட டார்கெட்ல மேபி அந்த 31ல அவங்க கேண்டிடேட் இது பண்ணா மேபி அவர் ஒரு 4-3 இயர்ஸ் இருக்கு, அப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நினைச்சிருப்பாரா நம்ம தெரியல. இல்ல அதை சொல்லல, அவங்க எப்ப வேணாலும் செலக்ட் பண்ணட்டும். ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த அரசியல் பயணம்ங்கிறது நீண்ட நெடுந்தூர பயணம். இப்படி எடுத்த உடனே இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது வரவும் முடியாது. அது உண்மையாக அது சாத்தியப்படக்கூடிய விஷயமும் கிடையாது. இப்போ எது சாத்தியப்படுமோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எங்களை போன்றவரோடது. இப்போ அதிமுகவோட கூட்டணி தவறில்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் பிரதான எதிரியாக திமுகவை நினைக்கிறீங்க. அதிமுக மற்றும் பல மக்களுமே வந்து இன்னைக்கு ஆட்சி பிடிக்காம நிறைய பேர் திமுகவை எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அப்போ ஒரு தீமையை ஒழிப்போம், அதன் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேருவோம். ஓகே, தீமையை ஒழிப்போம் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் பலமாக மாற முடியுங்கிற இடம் வந்துச்சுன்னா அதற்கு யோசிக்க தேவையில்லையே, அது மக்கள் நலன் கருதி தானே. ஓகே, நம்ம எல்லாரும்னா அதிமுக, தாவேக, மற்ற பிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து யார் யாருக்கெல்லாம் திமுகவை எதிர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கோ அவர்கள் எல்லோருமே ஒரு புள்ளியில இருந்தா அது ஒரு பலமாகத்தானே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட. இந்த இடத்துல வந்து அதிமுக கூட விஜய் கூட்டணிக்கு போகணும்னா பாஜக வந்து அவர் கூட்டணி முறிவு பண்ணுனா இந்த இடத்துல அவர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. இல்லைங்க, அது மாநில தேர்தலுங்க. இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும் போது யார் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறத மையமாக வச்சு, ஏன்னா அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய பேர் கூட்டணிகளுக்குள்ளேயே பிடிக்காம, ஏன் இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரு இடத்துல கூட்டணியில் இருக்கும்போது இன்னொரு இடத்துல எதிர்கட்சிகளாக நிற்கலையா? கண்டிப்பாக. நீங்கள் அரசியல் பொறுத்த வரைக்கும் இது மாநில தேர்தல் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிமுகவோட தலைமையிலான கூட்டணியை தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு போகலாம். அதுக்காக ஒரு கூட்டணி வெளியில் போனால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னா அந்த கூட்டணி அப்படிங்கிறதோட ஃபார்முலா உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். ஓகே, கூட்டணிங்கிறது ஒரு வாக்கு வங்கியை வந்து ஒருங்கிணைப்பதற்கான ஒரு இடம் தான். அக்குமுலேட் பண்ணி நம்ம வந்து வாக்கை வந்து நிறைய பெறணுங்கிற ஒரு இடம் தானே தவிர அதில் வந்து கூட்டணி வேறு கொள்கை வேறு. ஓகே, எப்பவுமே அதையே தான் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் சொல்றாரு. ஓகே, கொள்கை வேறு கூட்டணி வேறு, அதை புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்படி நீங்க சொல்வது போல இருந்தா எல்லா கட்சியும் ஒரு கட்சியா? ஓகே, அது கிடையாதுல்ல. எல்லா கட்சியும் ஒரு கட்சி கிடையாதுல்ல. அப்ப வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும், ஒவ்வொரு தத்துவம் இருக்கும், ஒரு விஷயத்தை அவங்க முக்கியமாக கையில் எடுத்திருப்பாங்க, அதில் தான் பயணம் செய்வாங்க. அதனால இந்த கூட்டணி இருந்தா நாங்க இருக்க மாட்டோம், அந்த கூட்டணி இருந்தா நீங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே அது அரசியல்ல ஆபத்தான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கூட்டணின்னு மட்டும் இல்லாம திமுகவை எதிர்க்கணும்னா இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில் சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு, இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு பல கூட்டணி கட்சிகளும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நீங்க ஒரு தனி கட்சியா இருக்கும்போது உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, இவங்கெல்லாம் இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, நான் தெளிவா சொல்லிட்டேன், திமுகவை எதிர்த்து நிக்கணுங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைணும்னு சொல்றேன். ஓகே, திமுகவை எதிர்த்து நிற்கிறேன். இன்னைக்கு நேத்தி இல்லை, நானும் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க குடும்பத்திற்காக ஒரு ஆட்சியும் வளர்ச்சியும் அவங்க அடைந்ததாக இருக்கட்டும், அன்னைக்கு வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்ன கனிமொழி மேடம் இன்னைக்கு வந்து அந்த இளம் விதவைகள் குறித்தோ டாஸ்மாக் குறித்தோ பேசுவதற்கு தயங்கி அந்த இடத்த விட்டே பிரஸ்காரங்க வந்து அந்த இடத்த விட்டே ஓட்டம் பிடிச்சி ஓடுறாங்களே, அதுவா இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்டெப் அவங்க வந்து ஏதாவது பண்ணியிருந்தா நமக்கு வந்து ஒரு மனசு திருப்தியா இருக்கும். நீங்க ஒரு 2 ஸ்கீமை சொல்லிட்டு அதையே சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பஸ் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பஸ் கொடுத்தோம், உண்மையாகவே நீங்க இது ரெண்டையும் செஞ்சே இருக்க வேண்டாங்கிற.
நீங்க நிர்வாக கோளாறுனால இன்னைக்கு பல லட்சம் கோடி கடன் நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க அந்த 2 திட்டத்தையே சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. துறை வாரியாக பாருங்க, அரசு ஊழியர்களா இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு துறை வாரியாக அவர்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்த்து வைக்கப்படல. இதுக்கப்புறம் மேலும் மேலும் வந்து அதிமுகவோட கூட்டணி எப்படி அமையும்ன்றது அவங்க தான் முடிவெடுப்பாங்க இல்லையா? இல்ல, கூட்டணிங்கிறது எல்லாரும் சொல்ற மாதிரி நவம்பர் 2 டிசம்பர் வரைக்குமே அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஓகே. ஏன்னா இன்னும் சொல்ல போனா தேர்தல் தேதி அறிவிச்சுமே கூட்டணி முடிவு பண்ண கட்சிகளும் இருக்காங்க. கண்டிப்பா. அரசியல்ல எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இது ஒரே ஒரு விஷயம் தாங்க, இதுல நிரந்தர எதிரியும் இல்ல நண்பரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்ட்லாம் வந்து தேர்தல் அரசியல், இந்த அரசியல் களத்துக்கெல்லாம் உகந்தது. இதனால நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் இங்க லாஜிக்கா நீங்க அப்ளை பண்ண முடியாது. மக்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கணும், மக்கள் பிரதிநிதி ஆனீங்கன்னா மக்களுக்கான நபராக இருக்கணும். ஓகே. அது மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். இப்போ ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த முறை வந்து முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னலாம் பண்ணனா அடுத்து முதல்வர் ஆக முடியும்? மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், மக்களோட குறைகளை கேட்கிறதா இருக்கட்டும், மக்கள் கிட்ட இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி எதெல்லாம் பண்ணுனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த முறை 2026 வந்து முதல்வராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு, இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா? இல்ல, அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த தாலிக்கு தங்கம் அந்த மாதிரியான திட்டம்லாம் வந்து இன்னைக்கு தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே ஏறிக்கிட்டே போகும்போது தங்கம் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு எட்டாத ஒன்றாக ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வர தொடங்கிட்டு, அப்ப அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதிமுகவோட திட்டங்கள் எல்லாமே அருமையான திட்டம் தான். லேப்டாப், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்ததா இருக்கட்டும். ஏன்னா லேப்டாப்லாம் வந்து பணக்காரவங்களும் வீட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அதை மாற்றி ஏழை எளிய மாணவர்களும் லேப்டாப் பயன்படுத்தணுங்கிற ஒரு நிலையை உருவாக்குனாங்க. அந்த பெண்கள் வந்து சுயமாக கறவை மாடு, ஆடு இந்த மாதிரி அவங்களுக்குன்னு செல்ஃபாக அவங்க சொந்தமாக சுயமாக சம்பாதிக்கணுங்கிற இடத்தையெல்லாம் அதிமுக காலத்தில் நிறைய உருவாக்கியிருக்காங்க. இப்போ பழைய திட்டங்கள் மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்களும் நிறைய திட்டங்கள் இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. அதில் நிச்சயமாக அவங்க வாக்குறுதிகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆட்சிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது அதிமுக ஆட்சி வரப்போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த திமுக ஆட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நபராக இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாங்கல்ல, இது ஒன்னே போதும். அப்படி? ஆமாம். நீங்கள் மற்றதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குளறுபடிகள், காவல்துறையினரால் செயல்பட முடியாத தன்மை, இது எல்லாத்தையுமே முதல்ல யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் தான் சொன்னாங்க. ஓகே. மக்களை பாதுகாப்பதில் எப்பயுமே முதல்வர், அதாவது ஆளுங்கட்சிக்கு நிகராக எதிர்க்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு, பிரதான பொறுப்பு இருக்கு. அதை ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ரொம்பவே தெளிவாக முழுமையாக எந்த இதுவும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய கருத்துக்களும் அவருடைய கேள்விகளும். இப்ப நீங்க வெளிநாடெல்லாம் போனீங்க, முதலீடு வந்து எங்க வெள்ளை அறிக்கைன்னு கேட்கிறாரு. இப்ப திமுக அதுக்கு பதில் சொல்ல பயந்துகிட்டு வெறும் வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாரு அந்த அமைச்சர். இதான் வெள்ளை அறிக்கைனா, இதான் வெள்ளை அறிக்கைன்னு வந்து அவங்க பெரிய அறிவாளியா நினைச்சுக்கிட்டு அவர்களையே அவர்கள் தரம் தாழ்த்தி கொள்றாங்க. ஓகே. அதனால ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர் தான் முதல்வரா வரணும் அப்படிங்கிறது மக்கள் மனசுல பதிஞ்சிரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.